கார்த்திகேயன் சேனல் பார்க்குறவங்களுக்கு அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றிம்மா. இங்கே பாருங்கள், இந்த பிறவியில் நான் இந்த தலைமுறைக்கு கடவுள் சிவபெருமான் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு கடமை கொடுத்துருக்காரு எனக்கு. பாருங்க, கொஞ்சம் வைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா கத்துவாங்க, வீட்டில் வந்து கூப்பிடுவாங்க, கேட்டுட்டு வந்து உட்காந்துட்டு. இதில் இருக்கிற சந்தோஷம் இதில் கிடைக்குங்களா? எதுலேயுமே கிடைக்காது. இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு இவங்களுக்கெல்லாம் இப்படி என் குழந்தைகளுக்கு மேலே நான் வந்து இவங்களை ரொம்ப நேசிக்கிறது ஜாஸ்தி. இது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்துட்டுருப்பாங்க. காலையில் 6 மணிக்கு தொடங்கினா சாயந்தரம் 7 மணி வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. வெந்தயம் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி எதுவோ கடுகும் வெந்தயம் மிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி சரி அதை ஊற வச்சு போட்டேன். பாருங்கள், நல்லா வெந்தயம் நல்லா முளைச்சிருச்சு. ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி சாப்பிட்லாம். பார்த்தீங்களா? டைம் ஆக ஆக நிறைய பேர் வருவாங்க. என் குழந்தைகள்லாம் அம்மாவை தேடி, ராணிமாவை தேடி நிறைய வருவாங்க. ஆண்டவன் சிவபெருமான் எவ்வளோ பெரிய பொறுப்பு எங்கிட்ட கொடுத்துருக்காருங்க. இதுக்கெல்லாம் நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இதில் இருக்கிற சந்தோஷம் சொல்ல முடியாத சந்தோஷம் இருக்குதுங்க. அதை மனப்பூர்வமாக மன ரீதியாக அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷம் தெரியும். சும்மா ஏனாதானமாக நானும் ஒரு நாய்க்குட்டிக்கு பிஸ்கெட் போடுறேன், நானும் ஒரு காக்காய்க்கு மிச்சம் வைக்கிறேன், கடமைக்கு செய்கிறது கடமை இல்லைங்க. ஆத்மா திருப்தியாக ஆழ்ந்த மனசோட அந்த பாசத்தோடு கொடுக்குறதாங்க ஒரு சாப்பாடு. அதை ரசிக்கணுங்க. ரசனை சும்மா கண்ணுலேயும் மனசு அடி மனசுக்குள்ளேருந்து வரணும் அந்த ரசனை. நீங்களே பாருங்கள், நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள். இதை எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு 5 வயசுலேருந்து நான் இது தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறேன். ஏன்னா எங்கள் தாத்தா என்னை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போய் இந்த எறும்புகளுக்கெல்லாம் வறுக்கி பொடி பண்ணி ரோட்டில் இருக்கிற எறும்பு புத்துகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அப்படியே கைப்பிடிச்சி போட சொல்லுவார். அதில் வந்த பழக்கம் தான் எங்களுக்கு. ஏன்னா அவங்க முன்னோர்கள் அப்படி இருந்திருக்காங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி தலைமுறை வர்றது தான்.